நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 3/12/2014 மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதியை திதியானது பின்னிரவு 3:36 வரை, பின்பு திருத்திகை. பூராட நட்சத்திரமானது இரவு 7:16 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 செவ்வாய், 9 சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் கூட விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 சனி, 8 சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் எதிலும் சிந்தித்து கவனத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவும், சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் பண வரவுகள் நன்றாக இருப்பது மட்டுமில்லாமல் தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான நிலை இருக்கும். இருந்து வந்த எதிர்ப்புகள் முழுமையாக விலகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகுவது மட்டுமில்லாமல் உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமைய பெற்று 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகி எதிலும் தென்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். பண வரவுகள் நன்றாக இருப்பது மட்டுமில்லாமல் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, 3இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடும் கவனத்தோடும் இருப்பது மிக மிக உத்தமம். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் எடுக்கும் முயற்சிகளில் சாதக பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி பூரிப்பு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 2இல் சூரியன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதாலும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதாலும் முன்கோபத்தை குறைப்பது, மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடும் கவனத்தோடும் இருப்பது, முடிந்தவரை நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமைய பெற்று 10இல் ராகு சஞ்சரிப்பதனால் உங்கள் பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். மகிழ்ச்சி ஏற்படும். மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும்
12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் பண வரவுகள் ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உடன் இருப்பவர்களே வீண் பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் சஞ்சரிப்பதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பானது கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மீன ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் சஞ்சரிப்பது, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல நிறைய தகவல்கள் உங்களிடம் கூறிட்டு இருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா ராகு காலம் 1.5 மணி நேரம் வருது. அந்த ராகு கால நேரங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மங்களகரமான சுபகாரியங்கள், சுப முயற்சிகளை தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. அந்த ராகுவால பாதிக்கப்பட்டவங்க, ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரங்களில் ஏதாவது செஞ்சால் சாதகமாக இருக்கும். அதை விட்டுட்டு முக்கியமான காரியங்கள், ஒரு மங்களகரமான காரியங்கள், ஒரு புது முயற்சிகள், முதல்ல செய்யக்கூடிய காரியங்களை ராகு காலத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ராகு காலத்தில் செய்கின்ற போது என்ன ஆகும்னா தேவையில்லாத தடை, தேவையில்லாத தடங்கல்கள் உண்டாகும். 2-3 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன் உங்ககிட்ட, சுப ஓரைகளில் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கன்னு. சுப ஓரைகளில் முயற்சிகள் மேற்கொண்டா அந்த முயற்சியானது சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எளிதில் முடியக்கூடிய காரியங்களை கூட நீங்கள் ராகு காலத்தில் செஞ்சீங்கன்னா அது தாமதமாகும், தடையாகும், தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்றாடம் நிறைய பணி செஞ்சுருக்கும். அந்த பணி செய்கின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி சந்திக்கிறது, பணம் கொடுக்கறது, வாங்கிறது, முதல்ல செய்யக்கூடிய காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் ராகு காலத்தில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு காலத்தில் ஒரு முயற்சி மேற்கொண்டா அந்த முயற்சியானது தடைபெறுவதற்கான வாய்ப்புகள், தாமதமாடுவதற்கான வாய்ப்புகள், அது வெற்றி அடைய இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கேலண்டரில் கூட போட்டிருக்கோம். டெய்லி காலையில் ராசி பலன் சொல்லும் போது கூட உங்ககிட்ட சொல்கிறேன். ராகு கால நேரத்தில் புதிய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் ஜோதிட தகவல்லாம் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.